வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கிரைம் பேட்ரோல் ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம்ல, அதை நடுவுல கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது எபிசோடு நம்ம ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதாவது ஃபியர் ஃபைலு, ஆகத் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலான் இருக்கேன். தமிழ்ல இல்லாம சில இந்தி சீரியல் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ண போறேன். எது நிறைய பேர்கிட்ட போய் சேருதோ அதை ரெகுலரா போடலான் இருக்கேன். நீங்க தான் தொடர்ச்சியா எனக்கு சப்போர்ட் பண்ணணும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கொரோனா இருந்தது பாத்தீங்களா, அப்பதான் இந்த கதை நடக்கிற மாதிரி காட்சி பத்தி இருப்பாங்க. ஒரு ஸ்கூலோட பசங்க தங்குற இடத்த காட்டுறாங்க, அதாவது ஹாஸ்டலை காட்டுறாங்க. இப்ப சில பசங்க பொண்ணுங்க சேர்ந்த மாதிரி ஒரு வார்டன் லேடியோட ரூம்குள்ள வராங்க. இவங்க வார்டனுக்கு அசிஸ்டன்ட் மாதிரின்னு சொல்லலாம். இவங்க பேரு நீலம் அப்படின்றது. இந்த நீலம் பசங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க போல, அதனால தான் பசங்க இந்த மாதிரி திருட்டுத்தனமா ரூம்குள்ள வந்திருக்காங்க. இதுல பர்டிகுலரா சஞ்சீவ்னு ஒரு பையன் இருக்கான், செம்ம கோவத்துல இருக்கான். இப்ப வச்சிருக்க கத்தி எடுத்து இவங்களை குத்துன்னு குத்திட்டு இருக்கான். இவன் குத்துறத நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியா ஒரு பையன் பாக்குறான். அவன் பேரு சோட்டு அப்படின்றது. அவனுமே இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். இப்பதான் 15 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல இருந்து நமக்கு கதையை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நீலமா நமக்கு காட்டுறாங்க. இந்த நீலம் ஒருத்தர லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லவ் பண்ணிட்டு இருக்க நபரோட பேரு பிரேம் அப்படின்றது. இப்ப பிரேமும் நீலமா கிஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரேம் ஒரு பிசினஸ் பண்ண போறாரு. அந்த பிசினஸ்ல அடுத்த ஸ்டெப் மூவ் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது வைஷாலி அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த பொண்ணை பார்த்தோன்னா இவரும் ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா அந்த வைஷாலியை இவரும் ஒரு டைம் லவ் பண்ணிருக்காங்க போல, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் பிளான் இருந்திருக்கும். ஆனா இந்த வைஷாலி டார்ச்சர் டைப் பண்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும், விலகி வந்திருப்பாரு. இப்ப நீலம் கூட பழகிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் அந்த வைஷாலிக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவன் என்னை விட்டு பிரிஞ்சதுக்கே நீ தானே காரணம், உன்னை விட மாட்டேன்ற மாதிரிலாம் இவங்க நீலம் கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவர் இருக்கார்ல, உன்னை விட்டு நான் விலகி வந்ததுக்கு இவ ஒன்னும் காரணம் கிடையாது, உன் நடவடிக்கை தான் காரணம், இவகிட்ட தான் இப்படி கோவமா பேசுற வேலை வச்சுக்காத, முதல்ல கிளம்புன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. நீங்க 2 பேர் எப்படி சேர்றீங்கன்னு பாக்குறேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி அந்த வைஷாலி இங்க இருந்து கிளம்பிடுறா. அவ பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி நீலம் கிட்ட சொல்றாரு. ஆனா நீலம் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. சரி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து நீலமும் கிளம்புறாங்க. நீலமை பொறுத்த வரைக்கும் வார்டன் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்ப ஹாஸ்டலுக்குள்ள இருந்து யாரோ வெளியே போறாங்க. இதை பாக்குற நீலம் யாருன்னு கேக்குறாங்க. அந்த நபர் வேகமா வெளியே போயிடுறான். இவங்களுமே கீழே வந்துடுறாங்க. வாட்ச்மேன் எங்கன்னு தேடுறாங்க. வாட்ச்மேன் இப்பதான் இந்த இடத்துக்கு வராரு. ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, வேற எவனோ ஹாஸ்டலுக்குள்ள பூந்தான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஐயோ சாரி மேடம் அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு ஒரு பொண்ணு இவங்க முதுகுல கைய வைக்கிறா. இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணுமே இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கா. அந்த பொண்ணோட பேரு மீத்து அப்படின்றது. மீத்து மாடியை காட்டுறா. இப்ப இவங்களுமே மாடியில பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா சஞ்சீவ்னு ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். என்ன பார்ட்டி நடக்குது போல அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா மேடம், நீங்களும் வந்து கலந்துக்கோங்கன்ற மாதிரி அவன் விளையாட்டா சொல்றான். ஆனா நீலம் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன குடிச்சிட்டு இருக்கீங்களா, இருங்க வார்டன் கிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. மேடம் வார்டன் கிட்ட எல்லாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி இந்த சஞ்சீவும் ஃப்ரெண்ட்ஸும் கெஞ்சுறாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, 3 பேரையும் லாக் பண்ணி கூட்டு வராங்க. இப்ப வார்டன் ரூம் கதவை தட்டுறாங்க. வார்டனா வெளியே வந்துடுறாங்க. வார்டன் கிட்ட இவங்க சரக்கச்சிட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. கேட்கிற வார்டன் டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் என்னது சஞ்சீவ் அப்படின்ற மாதிரி சஞ்சீவ் மேல கோவப்பட்டு இருக்காங்க. உன் வீட்டுல சொல்லணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் வீட்டுல எல்லாம் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் மேடம் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் அவன் கெஞ்சி கேட்கிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, கிளம்புங்கன்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. இவனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். மீத்து தானே மாட்டி விட்டாங்க, அதனால போகும்போது மீத்துவையும் ஃப்ரெண்டையும் முறைச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறான். என்ன மேடம் நீங்க பாட்டுக்கு விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி நீலம் கேக்குறாங்க. பின்ன என்னமா பண்ண முடியும், அவனோட அப்பா எம்எல்ஏ, அவன் கிட்டலாம் நீ ரொம்ப வச்சுக்காதமா, நானே பெருசா வச்சுக்கிறது இல்ல, இவனுங்களை கண்டும் காணாம விட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னும் ஒரு வார்டனா இருந்துட்டு இப்படி பேசுறாங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சஞ்சீவ கத்திய வச்சு குத்துனான்னு சொன்ன பாத்தீங்களா, அப்ப சோட்டுன்னு ஒருத்தன் ஜன்னல் வழியா பாத்திருப்பான். இந்த சோட்டுவை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுலாம் தரதுக்காக வருவான் போல. அந்த மாதிரி ரூமா சாப்பாடெல்லாம் வச்சிட்டு இருக்கான். அப்ப மீத்து ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த அக்காக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவன் பார்த்துட்டு இருக்கான். இவன் வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இந்த மீத்து அழுதுட்டு இருக்கிறத இந்த நீலம் பாத்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆக்சுவலா மீத்து தானே சரக்கடிச்சதை கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்தாங்க, அதனால அவனுங்க பயங்கரமா கலாய்ச்சிருக்காங்க போல, அதை நினைச்சுதான் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க உன்னை திட்டினாங்களா, அவனுங்களை ஒரு கை பாக்குறன்ற மாதிரிலாம் நீலம் சொல்றாங்க. மேடம் வேணான்னு மீத்து சொல்றா. அதை மீறிய இவங்க இருக்காங்கல்ல, அந்த சஞ்சீவியும் ஃப்ரெண்ட்ஸையும் திரும்பி திட்டணும்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சஞ்சீவ் எங்க போனானே தெரியல, அவன் ரூம்ல இல்லன்றது தெரிய வருது. எங்க தான் போய் தொலைஞ்சான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க தேடிட்டு இருக்காங்க.
சஞ்சீவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. அவன் தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். ஆனா ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. அது ஸ்டோர் ரூமா இருக்கும். இவங்க சட்டுன்னு கதவை திறக்கறாங்க. பார்த்தா சஞ்சீவ் கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்க இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி இவங்களும் கால் பண்ணி பேசுறாங்க. மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவை எடுக்க சொல்றாங்க. அது என்ன முடிவுன்னு பாத்தீங்கன்னா, பசங்க பொண்ணுங்க சேர்ந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் சேர்ந்தெல்லாம் இருக்கக்கூடாது. பசங்க இந்த இடத்துல தான் இருக்கணும், பொண்ணுங்க இந்த இடத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி 8 மணிக்கெல்லாம் நீங்க ரூம்குள்ள போயிடணும். இதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மேல் இடத்துல பேசிதான் இந்த பனிஷ்மெண்ட்டை இவங்க ரெடி பண்ணிருக்காங்க போல. எல்லாம் உங்களால் தான் அப்படின்ற மாதிரி பசங்க கோவப்படுறாங்க. இங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருந்தது, அதை நிறைய பேர் தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் பேசி இந்த முடிவை எடுத்துன்ற மாதிரிலாம் நீலம் சொல்றாங்க. ஆனா நீலம் மேல நிறைய பேருக்கு கோவம் வருது. குறிப்பா இந்த சஞ்சீவுக்கு தான் நிறைய கோவம்லாம் வருது. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவங்களும் பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் இன்னும் லோன் ஏற்படாவல, சீக்கிரமா ஏற்பாடாயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கிறத பசங்க கவனிக்கிறாங்க. அதாவது ஸ்கூல் வாசல்ல தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க போல. ஒரு ஸ்டேஜ்ல அவர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. இத பாக்குற பசங்க மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன மேடம் லீலெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க போலியே அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா பேசுறாங்க. இவங்க கிண்டலா பேசுறது இவங்களுக்கு கோவத்தை வர வைக்குது. பார்த்து பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த சஞ்சீவ் அடங்க மாட்டான். ரொம்ப மோசமாலாம் பேசி இருக்கான். இதனால நீலம் இருக்காங்கல்ல, பக்கத்துல வந்து சப்புன்னு கண்ணத்துல ஒரு அறை விடுறாங்க. ஒரு டீச்சர் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசணும்னா தொலைச்சிருவேன். நீ ஒரு எம்எல்ஏவோட பையனா எதுனாலும் பேசலாம்னு அர்த்தமா? என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதன்ற மாதிரி தான் திட்டிட்டு போறாங்க. எல்லாரும் முன்னாடியே திட்டாங்கல்ல. இந்த சஞ்சீவுக்கு ரொம்பவே அசிங்கமாயிருது. இப்ப ஸ்டார்டிங் சீன் கூட கனெக்ட் பண்றாங்க. அதாவது இவங்க கதையை முடிக்கணும்னு நினைக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ரூம் வந்துடுறான். இவன் தான் கத்தியை வச்சு குத்தணும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப குத்திட்டு இருக்கான். வேலையை முடிச்சுட்டு சைலண்டா ரூம்குள்ள போயிடுவோம், பிரச்சனை வராதுன்ற மாதிரி தான் இவன் யோசிச்சிருப்பான். இப்ப இவனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருக்க கதவு லாக் பண்ணிருக்கு. என்ன கதவு லாக்ல இருக்குன்ற மாதிரி சஞ்சீவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷாக் ஆயிடுறாங்க. மேடம் கிட்ட கீ இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் போய் பாக்குறேன்ற மாதிரி எடுக்கிறதுக்காக போறாங்க. இப்ப எடுத்துட்டு வந்துடுறாங்க. அங்க நிறைய கீ இருக்கு. ஒவ்வொரு கீயா இவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த கீயும் ஓபன் பண்ணல. நம்ம வரும்போது ஓபன்ல தானே இருந்தது, அதுக்குள்ள யாரு க்ளோஸ் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு சோட்டுன்னு ஒரு பையன் வருவான் பாத்தீங்களா, அந்த சோட்டுவை இவங்க கூட சேர்ந்து இந்த இடத்துல தான் மாட்டிட்டு இருக்கான்ற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி மீத்துன்னு ஒரு பொண்ணை காட்டுவாங்கல்ல, அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட் இங்கதான் மாட்டிருக்காங்க. இவனுங்க கொலை பண்ணதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருது போல. ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. சே, கொலை பண்ணிட்டு சைலண்டா கிளம்பிடலான்னு பார்த்தோம், இப்படி மாட்டிக்கிட்டுமேன்னு யோசிக்கிறாரு. இப்ப இவர் கத்தி இந்த இடத்துக்கு வாட்ச்மேனை வர வச்சிடுறாரு. கதவை தர, நாங்க வெளியே போனோம்னு சொல்றாரு. ஆனா வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, போன் எடுத்து வார்டனுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாரு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது, கொலை கேஸ்க்காக மாட்ட போறோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயப்படுறாங்க. இப்ப வார்டன் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆக்சுவலா வாட்ச்மேன் என்ன கூப்பிட்டான் சார், போய் பார்த்தேன். பசங்க உள்ள ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. உள்ள இருக்க அந்த சோட்டுன்ற பையன் தான் இந்த விஷயத்த சொன்னான். பசங்க கதவை திறக்க சொன்னாங்க, நான் திறக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க நார்மலா பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் சஞ்சீவ் கதவை திறங்கன்ற மாதிரி அர்ஜென்ட் பத்திருப்பான். அப்ப அங்க இருந்த சோட்டு இருக்கான்ல, மேடம் கதவை திறக்காதீங்க, இவங்க நீல மேடத்தை கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். டே அமைதியா இருன்ற மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி அந்த சோட்டுவை போட்டு அடிச்சிருப்பாங்க. குறிப்பா இந்த சஞ்சீவ் தான் போட்டு அடிச்சிருப்பான். இதெல்லாம் பாக்குற இந்த லேடிக்கு பயம் வந்திருக்கும். இந்த லேடியும் போலீஸ் கிட்ட இதை சொல்லிடலாம் நினைச்சிருப்பாங்க. அதனால தான் போலீஸ்க்கு கால் பண்ணன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அவன் சாதாரண ஆள் இல்ல சார், எம்எல்ஏவோட பையன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி மேடம், அந்த கதவோட கீயை தாங்க, நாங்க போய் பாக்குறோம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார் இல்ல சார், அது எங்க லாக்கே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப யாரு பூட்டு போட்டது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப இந்த சஞ்சீவ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. எப்படியோ நம்ம ஜெயிலுக்கு போக போறோன்றது இந்த சஞ்சீவுக்கு தெரிஞ்சிருது. நான் மைனரா தான் இருக்கேன், சீக்கிரமா அப்பா மூலியமா வெளியே வந்துருவேன். என் அப்பாக்கு இந்த தகவல் போற வரைக்கும் நான் வெளியே வரமாட்டேன்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்கா வெளியே வா, இல்லனா நாங்க உடச்சிட்டு உள்ள வந்துருவோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்படி உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணோட கதையை முடிச்சிருவன்ற மாதிரி மீத்துன்ற பொண்ணோட கழுத்துல கத்திய வைக்கிறான். அந்த பொண்ணு இவன் ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க நிறுத்திடுறாங்க. ஆக்சுவலா சஞ்சீவ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பயம் வந்துருது. மச்சான் தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கடா, ஒழுங்கா நம்ம சரண்டர் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா சஞ்சீவ் ஏத்துக்கவே மாட்டான். இந்த சமயம் போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கிட்ட வச்சிருக்க சாவியை வச்சு திறக்கலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாங்க. இது தெரிஞ்ச சஞ்சீவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க மட்டும் உள்ள வர நினைச்சீங்க, இந்த பொண்ணோட கதையை முடிச்சிருவேன். முதல்ல என்னோட அப்பாக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போனோம். என் அப்பாக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அப்பா பேச வேண்டியவங்க கிட்ட பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரலாம் இவன் நினைக்கிறான். ரொம்ப விவரமா தான் இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கொல்லப்பட்டதா சொல்லப்படுறது நீலம்ன்ற மேடம் தானே, அந்த நீலம் மேடத்தை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இதை தாண்டி இவங்க வரும்போது அந்த கதவு கிட்ட ஒரு கேமரா வச்சிருப்பாங்க. அந்த கேமரா மூலியமா உள்ள என்ன நடக்குது அப்படின்றத கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த வார்டன் லேடி இருக்காங்கல்ல, சஞ்சீவோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. நான் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நான் வந்ததுக்கு அப்புறம் எதுனாலும் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இவங்க எதுக்காக கால் பண்ணி சொன்னாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. நான் பேசுறேன்ற மாதிரி வாங்கி பேசுறாரு. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நான் வர வரைக்கும் நீ எதையுமே பண்ணக்கூடாது, அமைதியா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்க பையன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியிருக்கான் சார், இப்பயாவது அமைதியா வெளியே வாடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான், வேற ஒரு பொண்ணை கொலை பண்ணிடுவேன் எங்களெல்லாம் மிரட்டிட்டு இருக்கான், நீங்களாவது அவனுக்கு பேசி புரிய வைக்க பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவர் இருக்கார்ல, நான் வந்து எதனால பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபி கிட்ட இருந்து கால் வருது. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு போல, அதாவது ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதோ இருக்கு போல, அதுக்கு நீங்க வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் இப்ப பேசுற நிலைமையில இல்ல, எதனால அப்புறமா பேசிக்கலாம்ன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. ஆளுங்க கூப்பிட்டுருப்பாங்க, இவருமே என்ன ஏதுன்ற மாதிரி கேட்கறாரு. ஆக்சுவலா இவங்க அந்த கதவு கிட்ட கேமரா வச்சுட்டு வந்தாங்கல்ல, அதை அந்த பசங்க உடைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவர் இருக்கார்ல, ஆம்புலன்ஸ் ஆளுங்களை கொஞ்சம் வர வச்சிருக்காரு. காரணம் அவனுங்க அந்த சோட்டுவை பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாங்க. அவன் ரத்த காயத்தோட விழுந்து கிடக்குறான். அவனை இங்க இருந்து கூட்டு போனோம், நீங்க தான் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நாங்க அவனை எடுக்கிறதுக்காக மட்டும் ஓபன் பண்றோம், அதுக்கப்புறம் திரும்பி லாக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அந்த சஞ்சீவம் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். சோ இவங்களுமே ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள இருக்க அந்த பையனை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. சஞ்சீவோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, பெஸ்ட் ஃபிரெண்டோட முன்னாள் கேர்ள் ஃபிரெண்டா இருப்பாங்க. அந்த பெஸ்ட் ஃபிரெண்டுமே நான் சொன்னா சஞ்சீவ் கேட்க மாட்டான், நீ எதை அவனுக்கு எடுத்து சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொன்னா மட்டும் கேட்பானா, அவன் எடுக்கிற முடிவு தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது சார்ந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது சஞ்சீவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. அதாவது கேர்ள் ஃபிரெண்டு கூட இவன் பேசிட்டு இருக்கான்றது தெரிஞ்சோன்னா கொஞ்சம் கோவப்படுறாரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கிறத எலிகேம் மூலியமா போலீஸுங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட மூணாவது ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் பேரு ரேவந்த் அப்படின்றது. நீங்க எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, பாரு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத அவங்க கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாரு. இதை பாக்குற சஞ்சீவுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒரு பொருள் எடுத்து கரெக்டா குறிப்பாத்து அடிக்கிறான். அவன் அடிச்ச அடியில எலிகேம் இருக்குல்ல, பொத்துன்னு கீழே விழுந்துருது. இப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீலம் என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியல, அதனால தான் எலிகேம் மூலியமா பார்க்கலான்ற மாதிரிலாம் எலிகேம் அனுப்பியிருப்பாங்க. இப்ப சீனியர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கிறாரு. விடியறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் டைம் இருக்கு, விடிஞ்சிட்டா மீடியா ஆட்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, அதுக்குள்ள நீ இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. அப்பதான் ஆளுங்க கூப்பிடுறாங்க. இப்ப சீனியரும் இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வராங்க. சிசிடிவி எல்லாம் பார்க்க சொல்லியிருப்பாரு, அதுலதான் ஒண்ணு மாட்டிருக்கு. சோட்டுன்ற பையன் சாப்பாடு வைக்க வருவான்ல, அந்த மாதிரி வைக்கிறதுக்காக வந்திருக்கான். அவன் வந்து கொஞ்ச நேரத்துல பின்னாடி யாரோ ஒரு நபர் வராரு. அப்படி வந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் உள்ள போயிட்டு திரும்பி வெளியே வந்துடுறாரு. அவர் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்காரு. யார் இந்த நபர் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. சார் அந்த சோட்டுன்ற பையனோட அப்பா தான் இப்படி நொண்டி நொண்டி நடப்பாரு, அவர் கூட சாப்பாடு தரதுக்கு சில சமயம் வருவாருன்ற மாதிரிலாம் வார்டன் லேடி சொல்றாங்க. அப்ப அந்த பூட்டை போட்டுட்டு போனது அவரா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, பையனையே உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிருக்காரான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சீனியர் கிளம்ப போறாரு. அவரை வாசல் வரைக்கும் வழி அனுப்புறதுக்காக இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீலமோட அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இன்ஃபார்ம் பண்ணி அந்த அம்மா வரவே செஞ்சிடுறாங்க. சரி என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இங்க இருக்க பசங்க எல்லாம் தொல்லை குத்துக்கிட்டே இருக்காங்கன்னு அடிக்கடி சொல்லுவா சார் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. வேற ஏதாவது பிரச்சனையை பத்தி சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி அம்மா வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா என்னோட பொண்ணு பிரேம்னு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கா சார். அந்த பிரேம்க்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா, அவ பேரு வைஷாலி அப்படின்றது. சீக்கிரமா உன் கதையை முடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் வைஷாலி வார்னிங் கொடுத்திருக்கா சார். இதை பத்தியே என்கிட்ட சொல்லியிருக்கான்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேட்கறாங்க. பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்றது இவங்களுக்கே கன்ஃபார்மா தெரியாது. அதனால இவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போய் உட்காருங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணும், அதுக்கு முதல்ல அந்த சோட்டு கண்முழிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு சோட்டு கண்முழிச்சிட்டான்னு தகவல் கிடைக்குது. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருப்பாங்க. இவருமே பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சோட்டு கிட்ட கேட்கிறாரு. சோட்டு இதுக்கு முன்னாடி அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிச்சிருப்பான்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றான். இப்ப இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். ரூம்குள்ள நிறைய பசங்க போயிருப்பாங்க. அந்த சஞ்சீவ் கத்தியால திரும்ப திரும்ப குத்தி இருப்பான். அவங்க எல்லாம் வெளியே வரும்போது இவன் வேற ரூம்ல போய் ஒளிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் கதவு லாக் ஆகி அவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்கல்ல, இவனுமே மாட்டிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரிப்பா நீ ரெஸ்ட் எடுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பதான் இவனோட அப்பா இவனை பாக்குறதுக்காக ரூம்குள்ள நுழையிறாரு. நொண்டி நொண்டி தான் வராரு. இவங்களுக்குமே அந்த சிசிடிவில பார்த்தது இவர் தான் அப்படின்றது தெரிஞ்சிருது. இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. உன் பையன் பின்னாடியே போயிருக்க, அந்த இடத்துல லாக்க போட்டிருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. இவருமே ஒரு உண்மையை சொல்றாரு. அதாவது பையன் செத்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. இவருக்கு வேற ஒரு லேடி கூட பழக்கம் இருக்கும். அந்த லேடி கல்யாணம் பண்ணனா நீ மட்டும் தான் வரணும், பையனை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பையன் செத்தா பரவாயில்லன்ற மாதிரி ஒரு பிளானை போட்டன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு சாப்பாடுலாம் தரதுக்காக ஒரு நாள் போயிருப்பாரு. அந்த நாள் சஞ்சீவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு நீலமோட ரூமுக்கு போய் நீலமோட கதையை முடிக்கணும், கேசி கீசுன்னு வரும், ஆனா என்னோட அப்பா என்ன காப்பாத்திடுவாரு, நமக்கு பிரச்சனை வராதுன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்பான். எந்த நாள் அவங்க பண்ண போறாங்கன்றத பத்தி பேசியிருப்பாங்க.
அந்த நாள் பையன் போவான்ல, பையனை அந்த இடத்துல மாட்ட வைக்கணும், வெளியே இருந்து நம்ம லாக் பண்ணிடணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஏதாவது அசம்பாவிதம் நடந்து பையன் செத்து போயிடுவான்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. பையனை சாவடிக்கிறதுக்கு இப்படி பிளான் போட்டிருக்கியே, உனக்கெல்லாம் அறிவில்லையான்ற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. நேரம் போக போக சஞ்சீவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பயம் வந்துருது. ஏன்னா சஞ்சீவா அப்பா காப்பாத்திடுவாரு, ஆனா நம்ம லைஃப்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சஞ்சீவ், நீ பண்றதை நிறுத்து, நம்ம போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா பேக் அடிக்கிறீங்க, என்னெல்லாம் அப்படி பண்ண முடியாது, என் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, திரும்பி எலிக்காம அனுப்பி வைக்கலான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அதை இவனுமே பாத்துடுறான். இந்த வாட்டி ஒரு குச்சி எடுத்து அதை தள்ளி விடுறான், அதுவும் கீழே விழுந்துருது. என்ன பார்க்க முடியாமையே இருக்குன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப பணைய கைதியா இருக்கிறது மீத்து இன்னொன்னு பொண்ணு தானே, அதனால அவங்க 2 பேரோட ஃபேமிலிக்கு தகவலை கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப மீத்துவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி தந்துருங்க சார், என் பொண்ணு இங்கெல்லாம் வேணான்னு சொன்னா நான் தான் என்னோட பொண்ணு லைஃபுக்காக வற்புறுத்தி சேர்த்து விட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பயந்த சுபாவம் உடையவளா இருப்பா. நான் கிராமத்தையே படிச்சுக்கிறமா, இங்கெல்லாம் வேணான்னு சொல்லியிருப்பா. ஆனா இவங்க தான் சேர்த்து விட்டுருப்பாங்க. பொண்ணுக்கு இந்த இடத்துல அடிக்கடி ராகிங்லாம் நடக்கும். அப்ப நீலம்னு ஒரு மேடம் தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, நீலமை பத்தி தான் நிறைய சொல்லியிருக்கான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப நீலம்க்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, என்ன ஆச்சுன்ற மாதிரிலாம் இந்த லேடி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, நீங்க போய் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீலம் அம்மா வெயிட் பண்றாங்கல்ல, அங்கதான் இந்த பொண்ணோட அம்மாவும் வெயிட் பண்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசுறதுக்காக வந்திருக்காரு. கூட ஸ்ப்ரே எல்லாம் பண்ற மாதிரி ஒரு நபர் நின்னுட்டு இருக்காரு. இது கொரோனா டைம், நீலம் இறந்து போயிருக்காங்கன்னா அவங்க மூலியமா வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்கு, அந்த வைரஸ் அவாய்ட் பண்ணணும்னா இந்த ஸ்ப்ரேவை பண்ணணும், அதனால தயவு செஞ்சு கதவை திறந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி திறந்து வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் வரும்போது அவரை செக் பண்ணி தான் உள்ள விடணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த நபரை நல்லா செக் பண்றாங்க. அவர் எதுவும் வச்சிருக்க மாதிரி தெரியல. சரி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோன்ற மாதிரி ரூம்குள்ள கூட்டு போறாங்க. உள்ள நுழைஞ்சவர் ஒரு போலீஸா தான் இருப்பாரு. சீக்கிரட்டா ஒரு கேமரா வச்சிருப்பாரு. அது மூலியமா வெளிய இருந்து ஆளுங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப அவருமே பாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும் போதுதான் கத்தியால திரும்ப திரும்ப பல வாட்டி குத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. கன்ஃபார்மா நீலம் இறந்து போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. சார், இந்த இடத்துல மீத்து இல்ல சார், நான் சட்டுன்னு இவங்களை லாக் பண்ணிடுவான்ற மாதிரி உள்ள இருக்க ஆபீசர் கேக்குறாரு. பொறுமையா தான் கேக்குறாரு. ஆனா இப்படி தனியா பேசிட்டு இருக்கிறத இந்த பசங்க கவனிச்சிடுறாங்க. இவர் என்ன பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி சட்டுன்னு இழுக்கிறாங்க. அப்பதான் அவரை சீக்ரெட் கேமரா, சீக்ரெட் மைக் கூட வந்திருக்கிறது தெரிய வருது. அதெல்லாம் புடிங்கி உடைச்சு போட்டுறாங்க. வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு சிக்னல் கட் ஆயிருது இல்ல, அந்த ஆபீசர் மாட்டிக்கிட்டாரு போலன்னு யோசிக்கிறாங்க. ஆனா மாட்டிக்கிட்ட ஆபீசர் இருக்கார்ல, சட்டுன்னு ஷூ கிட்ட வச்சிருக்க கன் எடுத்து இந்த பசங்களை மிரட்டுறாரு. முன்னாடி வந்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கூட இந்த சஞ்சீவ் உன்னால சுட முடியாதுன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா பயந்துடுறாங்க. சஞ்சீவ் அமைதியா வான்ற மாதிரி சஞ்சீவை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது மீத்து இருக்கா பாத்தீங்களா, பக்கத்து ரூம்ல இருந்து எட்டி பாக்குறா. சட்டுன்னு சஞ்சீவ் என்ன பண்றானா, கத்தியை வச்சு அவ கழுத்துல லாக் பண்ணிடுறான். ஒழுங்கு மரியாதையா அந்த கண்ணை கீழே போடு, இல்ல கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். இந்த ஆபீசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நீ சொல்ற மாதிரியே பண்றன்ற மாதிரி அமைதியா கண்ணை கீழே வச்சிடுறாரு. ஒழுங்கா வெளியே போங்கன்ற மாதிரி இவங்களும் 2 பேரையும் வெளியே அனுப்பிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நான் சொல்றதை கேளு, நாங்க உள்ளலாம் வரல, ஆனா அவளோட பாடியை கண்டிப்பா இங்க இருந்து கிளியர் பண்ணோம், இல்லனா உள்ள இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனுமே யோசிக்கிறான். சரி பாடியை தானே எடுத்துட்டு போனோம், எடுத்துட்டு போய்க்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப அவன் மீத்துவை லாக் பண்ண மாதிரியே வச்சிருக்கான். இவங்க டீமை சேர்ந்து எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. அவங்க இறந்து போயிருக்கிறத இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. என்ன இவ்வளவு கொடூரமா சாவடிச்சிருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல ஸ்வீட் பாக்ஸ் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவங்க உடம்பு ப்ளூ கலர்ல மாறி இருக்கு, விஷம் கலந்த மாதிரியே தெரியுது. அந்த ஸ்வீட் மூலியமா கூட விஷம் கலந்திருக்கலாம், அந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. லேடி அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரிலாம் அந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்துக்கிறாங்க. அம்மா கிட்ட உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப அம்மா பாடியை பாத்துறாங்கல்ல, பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த நீலத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, பிரேம்னு, அந்த பிரேம் கூட இவங்க அடிக்கடி பேசி இருக்கிறத பத்திலாம் இவங்களுக்கு தெரிய வருது. ஏன் இன்னைக்கு கூட பிரேம் கிட்டே இவங்க பேசியிருக்காங்க. பிரேமோ இவங்களும் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. ஏன்னா 2 பேரோட டவர் ரேஞ்சும் ஒரு கடையை காட்டுது, அதாவது கஃபே மாதிரியான ஒரு கடையை காட்டுது. அந்த கடையில வச்சு அவர் ஸ்வீட் பாக்ஸ் தந்திருக்காரான்றத கொஞ்சம் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஸ்வீட்ல என்ன கலந்திருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. உண்மையிலேயே விஷம் தான் கலந்திருக்கு. சோ விஷத்தினால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க, அது தெரியாம தான் இவங்க குத்திருக்காங்கன்ற மாதிரிலாம் இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப திரும்பி அந்த சஞ்சீவ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஒன்னால நீலம் சாவல, ஏன்னா ஏற்கனவே அவங்க விஷத்தினால இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த சோட்டுன்ற பையன் உயிர் தப்புச்சிட்டான். இப்ப வரைக்கும் நீ எந்த ஒரு கொலையும் பண்ணல, தேவையில்லாம அவசரப்பட்டு ஒரு கொலை பண்ணிடாத, சரண்டர் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவன் நம்ப மாட்டான். என்னோட அப்பா வரதுக்கு முன்னாடி நான் வெளியே வந்தேன்னா என்ன அடிச்சு நீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுவீங்க, அது மூலியமா என்ன காலம் முழுக்க ஜெயில இருக்க மாதிரி பண்ணிருவீங்க, நான்லாம் வரமாட்டேன்ற மாதிரி சொல்றான். இது வேலைக்காவது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சிக்னல் கொடுக்கறாரு. இப்ப ஆளுங்க சட்டுன்னு ஒரு புகை போற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு இந்த கேப் மூலியமா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிச்சு ஓடுறா. அது மயக்கமாக்குற புகை போல எல்லாருமே மயக்கலாம் ஆயிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல உள்ள போலான்ற மாதிரி கதவை திறந்து இவங்க
உள்ள வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே மயங்கிட்டு இருக்காங்க. இவங்களுமே லாக் பண்ணி கூட்டு போறாங்க. விடியறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருந்திருக்கும். அதனால தான் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப விடியவே செஞ்சிருது. அந்த பையன் இருக்கான்ல, அப்பா எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா அப்படின்ற மாதிரி அப்பாவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டருமே இந்த அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. விஷத்தினால தான் அந்த பொண்ணு இறந்திருக்கான்னு தெரிய வருது. நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இருக்காருல, சார் அவங்க ரெண்டு பேருமே ஒரு கஃபேல மீட் பண்ணதா நம்ம பார்த்தோம்ல, சிசிடிவியை செக் பண்ணியாச்சு. அந்த பாய் ஃப்ரெண்டு தான் ஸ்வீட் பாக்ஸை இவங்க கிட்ட தராரு, ஊட்டியும் விட்டுருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. சோ அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த பாய் ஃப்ரெண்டான பிரேம லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காகடா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீயே சாவடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவனுமே அழுதுகிட்டே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் வைஷாலின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணாம பாத்தீங்களா, அந்த பொண்ணு டார்ச்சர் டைப் பண்றது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா பொண்ணோட அண்ணனுங்களாம் வசதியானவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட நிறைய கடன்லாம் வாங்கியிருப்பான், அதெல்லாம் லாஸ் பண்ணியிருப்பான். திரும்பி அந்த கடனை தந்தாதான் அவங்க கிட்ட இருந்து இவன் தப்பிச்சு வெளியே வர முடியும். அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இவனுக்கு நல்லா தெரியும். இருந்தாலுமே சைட்ல வேற ஒரு பொண்ணு கூட நம்ம பழகலாம், அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி தான் நீலம் கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பான். நீலம் கிட்ட எப்பவுமே ஒன்னா இருக்கிறத பத்தி தான் இவன் யோசிப்பான். ஒன்னா இருந்துட்டு அவளை விட்டு விலகி வந்துடலாம் நினைச்சிருப்பான். ஆனா அவங்க விலகி போனா விடுற டைப் இல்லன்றது இவனுக்கு போக போக தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம வைஷாலியை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், அதே மாதிரி நீலத்தை விட்டு விலகி வரவும் முடியாது. நீலத்தோட கதையை பேசாம முடிச்சிடலாம், அப்பதான் நம்ம ஃப்ரீயா அங்க இருந்து வெளியே வர முடியும், வைஷாலியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவன் நினைச்சிருப்பான். நீலம் எப்ப பாரு உனக்கு லோன் எப்ப கிடைக்கும், எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவரை எப்படி தப்பிக்கிறது, இவங்களை சாவடிக்கணும்ன்ற மாதிரி அன்னைக்கு ஹாஸ்டல்லே நுழைஞ்சிருப்பாரு. அதாவது நீலம் யாரோ நுழைஞ்சதை பார்த்து துரத்துனாங்க பாத்தீங்களா, இவர் தான் கதையை முடிக்கிறதுக்காக நுழைஞ்சிருப்பாரு. ஆனா இப்படி போய் கதையை முடிக்க முடியாது, வேற ஏதாவது தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அவங்களை மீட் பண்றதுக்காக ஒரு கஃபேக்கு வர வச்சிருப்பாரு. எனக்கு லோன் கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த ஸ்வீட் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சட்டுன்னு அவங்க வாயில ஊட்டி விட்டுறாரு. அவங்க நீயோ சாப்பிடுன்ற மாதிரி இவர்கிட்ட தராங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஏற்கனவே நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், எனக்கு போதும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஸ்வீட் பாக்ஸை சைலண்டா கொண்டு போயிடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, எனக்கு தானே நான் கொண்டு போறேன்ற மாதிரி சட்டுன்னு அந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்துட்டு கிளம்பி இருப்பாங்க. இவர் தான் ஏற்கனவே ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சிருக்காருல, அந்த மாதிரி நுழைஞ்சு ஸ்வீட் பாக்ஸை நம்ம எடுத்துருவோம், நமக்கு பிரச்சனையே வராதுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆனா இவர் நுழையலான்னு பார்த்தா ஏற்கனவே அங்க ஒரு பிரச்சனை போயிருக்கும். அதனால இவர் தேவையில்லாம மாட்டிருப்பாரு. இப்படிதான் இவரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டாரு. பூஜைக்கு என்னென்னலாம் உனக்கு வேணும் சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஒய்ஃபுமே என்னென்ன பொருள் வேணும்ன்றத சொல்றாங்க. அதே மாதிரி லட்டு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. எது லட்டான்ற மாதிரி இவர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இப்பதானே அது சார்ந்த ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு. லட்டு வேணாம், வேற ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு வாங்க, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. வரேன்ற மாதிரி இவரும் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இதோட இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.